ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கேரன் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு நேரம் 8:30 மணி என்று விசுவாசிக்கிறோம். இந்த வகையிலே தேவ செய்திக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு சபையை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ செய்திக்காக ஊழியரை வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருக்காக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறி அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானத்தை வழி நடத்துவார். பேசலோ பாஸ்டர். வேளையிலும் ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். Thank you brother. God bless you. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்கின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் வசனத்தில் நிலைத்து நிற்கின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய வசனத்தை கையாளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடப்பது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரியதான கிருபை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் நம்மோடு வார்த்தையில் இடைப்படுகிறவர். அந்த வார்த்தை நமக்கு அந்த வார்த்தையை வைத்து நாம் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு அவருடைய வசனத்தின் மூலமாக இடைப்படுகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்காக பலியானார். இந்த சிலுவையின் உபதேசம் இதை ஆதி சபையார், அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள், இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லோரும் இந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் அதிகமாக பற்றி எரியத்தக்கதாக அவர்கள் நமக்குள்ளே கிரியை செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவையின் உபதேசம் இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு வாழ வேண்டும். இந்த சிலுவையின் உபதேசம் தான் உன்னை என்னையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய ஒரு கிருபையை கொண்டு வருகிறது. அந்த கிருபை அந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தன் வாழ்க்கையிலே
பெரியதான ஒரு மகத்துவமான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் போராடுகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறான். நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறான். நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறான். நல்வழியில் உண்மையாய் நடப்பதில் முயற்சி செய்கிற ஒவ்வொருவரையும் அவன் எதிர்ப்பதற்கு திட்டம் போடுகிறான். இந்த நம்முடைய வாழ்க்கையில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து யார்? அதான் அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகளற்ற சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. அப்போ நித்திய ஆவி, அந்த பசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 10:38 நாம் பார்த்தோம் என்னவென்றால், நசரேயனாகிய இயேசுவை பசுத்த ஆவினாலும் பசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். பழுதற்ற பலியாக, பாவமில்லாதவராய், பசுத்தராய், இரத்தமாம் பசுத்தம். அவர் எடுத்துக்கொண்ட இந்த சரீரம், இந்த உலகத்துக்குரிய மாமிசம், அதுவும் பசுத்தம். பசுத்தத்தோடு வாழ்ந்த இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தமும் பசுத்தம் உள்ளது, கரையில்லாதது. அது பாவத்திற்காக அது இரத்தம் சிந்தப்பட்டது, தியாகம் பண்ணப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எதற்காக அவர் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தாழ்மைகளால் குணமாகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் பெரியவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன் வாழ்க்கையில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டார் என்று உணர வேண்டும். தன் பாவங்களை தன் மீது சுமக்க வந்தவர், தன் மீது ஏற்றுக்கொள்ள வந்தவர். நமக்கு விழ வேண்டிய தண்டனை அவர் மீது விழுந்தது. ஆகவே தான் இந்த சிலுவையின் உபதேசம் மிக பெரியதாக உலகத்தில் பரப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக, இந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக அநேக மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அப்போது இந்த சிலுவையிலே மரண தண்டனை கொடுத்தது. அந்த காலத்தில் எல்லாம் புகழ் பெறவில்லை. அந்த காலங்களெல்லாம் உலகமெங்கும் பேசப்படவில்லை. ஆனால் இயேசு இந்த சிலுவையை சுமந்த பிறகு, இந்த சிலுவையிலே ஜீவனை விட்ட பிறகு,
இந்த சிலுவைக்கு ஒரு பெரிய மகிமை வந்தது. ஏனென்றால் மகிமையுள்ள கிறிஸ்து இந்த சிலுவையிலே தன்னைத்தானே அர்ப்பணித்தார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், 5 காயங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஈட்டி எடுத்து குத்தும் பொழுது கூட ஏன் என்னை குத்துகிறாய் என்று அவர் கேட்கவில்லை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய மீறுதல்கள் மீறினோம், பாவத்திற்கு அடிமையானோம், அக்கிரமத்தை பண்ணோம், பாவம் செய்தபடினாலே மீறினபடினாலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமா, உனக்கு எனக்கும் சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் பிரபுவாய் தன் மீது நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது விழுந்தது. அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னொருடைய குற்றத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டு தண்டிக்கப்படுவது நியாயமா? இல்லை. யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனால் கிறிஸ்து விலையேற பெற்ற அன்பினாலே நம்மை தெரிந்து கொண்ட அவர் அவருடைய அன்பின் நிமித்தமாக தன் வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்தார். சமாதானம் மனிதன் மீறுதல் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக, துர்மார்க்கத்தனத்தின் நிமித்தமாக, பாவம் செய்கிற செயலின் நிமித்தமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா தவறுகளுக்கும் கிறிஸ்து ஒருவரே பலியானார். அதன் நிமித்தமாக நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தெய்வீக சமாதானத்தை இழந்தோம். தெய்வீக சமாதானத்தை இழந்த நமக்கு அவர் முற்றிலுமாக நமக்கு பிதாவுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டு பண்ணுகின்ற காரண கர்த்தராய் அவர் மாறினார். கர்த்தருடைய பசுத்த நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆக்கினை, நம்முடைய தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தாழ்மைகளால் குணமாகிற்றோம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 இவ்விதமாக சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீதி உள்ள மனிதனாய் மாற்றின கர்த்தர் நம்மை நீதி உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் பாவங்களுக்கு செத்து அப்போ நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார். இந்த விலையேற பெற்ற அன்பினாலே இடை கட்டி கொண்டார். நீதிக்கு, பாவ அடிமதனத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தாழ்மைகளால் குணமானீர்கள். சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தாழ்மைகளால் குணமானீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே
இந்த சிலுவையின் உபதேசம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டது. உலகமெங்கும் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலுவையின் உபதேசம் தான் கோடிக்கணக்கான ஜனங்களை மாற்றி இருக்கிறது. பாவ அடிமைதனத்திலிருந்து தலைகீழாய் மாறி பசுத்தத்தை அடைவதற்கு எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து பாவ செயல்கள், பாவ குணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு உதவியாய் நிற்கிறார். அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். இதுதான் முக்கியமாக சிந்திக்க வேண்டியது. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். யார் செய்யக்கூடும்? சிலுவை சாதாரணமான பாடுகள் இல்லை. பாடுகள், உபத்திரம் நிறைந்த சிலுவை. அவமானம் பெற்றார். என்ன அவமானம்? நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று கேட்டவனும் இருக்கிறார். அதெல்லாம் காதிலே கேட்டு பொறுமையோடு சகித்தார் என்றால் உன்னையும் என்னையும் என் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையில் இருந்த பாவத்தை தலைகீழாய் மாற்றி அவைகள் எல்லாம் மன்னிப்பு பெறுவதற்கும் நீ சுத்திகரிக்கப்படுவதற்கும் பசுத்தமாகுவதற்கும் இயேசுவினுடைய அன்பில் வருவதற்கும் ஆண்டவர் தன் ஜீவனை அவருடைய சரீரத்தின் மீது நம்முடைய பாவங்களை ஏற்று சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உட்கார்ந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற அந்த சங்கீதக்காரன், அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு, நான் பாவி என்று தெரிந்த பிறகு, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்த பிறகு, அவனுடைய தீர்மானத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்து, அவன் அறிக்கை இடுகிற பாவ மன்னிப்புக்காக அறிக்கை இடுகிற அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவனை சுத்திகரிக்கிற கர்த்தராய் இருக்கார். நம்முடைய அக்கிரம் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றது. நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர். அவருடைய ரத்தம் பாவம் செய்கிறவனை
முற்றிலுமாக சுத்திகரிக்கிறது. அப்போ பாவம் செய்கிறவன் ஒரு பகுதி, பாவம் செய்வதற்கு தூண்டி விடுகிற ஒரு பிசாசு. அப்போ இந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால், எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், அவனை எதிர்க்கும் போது தான் நீ பாவத்தை செய்ய முடியாது. நீ அவனை எதிர்க்காமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டு அவனுக்கு கீழ்ப்படியும் போது, அவனுக்கு செவி சாய்க்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு மேற்கொள்ளாதபடி தள்ளாடுகிறாய். வாழ்க்கையிலே பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே சிலுவையில் தொங்கினார், மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை அனுபவித்தார், உபத்திரங்களை அனுபவித்தார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு பொய் சொன்னாலும் அது பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்ட, பிசாசினுடைய பாவத்திற்கு அடிமையாகி விட்டாய். அதான் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசின் உண்டாயிருக்கிறான். ஏனென்றில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே வல்லமுள்ள. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். துவக்கம் முதல். ஏதேன் தோட்டம் பசுத்தமாய் உருவாக்கப்பட்ட தோட்டம். அந்த ஆதாம் ஏவாள் பசுத்தமாக கர்த்தருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள், அன்போடு வாழ்ந்தார்கள், தேவ பக்தியோடு வாழ்ந்தார்கள், கர்த்தரோடு பேசுகிற பாக்கியத்தை பெற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். கடைசியிலே நடந்தது என்ன? இந்த பிசாசு அவர்களை கெடுப்பதற்காக என்றைக்கு எந்த நிமிஷத்தில் தோட்டத்துக்குள் பிரவேசித்தானோ அன்றைக்கு அவர்களுடைய பசுத்தத்தை இழப்பதற்கும், கர்த்தருடைய கட்டளை மீறுவதற்கும், கர்த்தருடைய வார்த்தை உடைப்பதற்கும், கர்த்தர் சமூகத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கும் தன் வாழ்க்கையை அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டது. தெய்வீக சமாதானத்தை இழந்தார்கள். அருமையான தோட்டம், ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம், சமாதானத்தோடு வாழ்ந்த ஒரு தோட்டம், தன் வாழ்க்கையில் தெய்வத்தோடு உலாவுகிற ஒரு தோட்டம், தெய்வத்தோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியமான நேரத்தை அவர்கள், கர்த்தரை காண்கின்ற, பாவம் இல்லாதவர்கள் கர்த்தரை காணலாம், பாவம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கர்த்தரோடு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தான் பிசாசு நுழைந்தான். அவருடைய வாழ்க்கையை கெடுக்க, அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை பிரிக்க, அந்த தோட்டத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றப்பட, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்க, சமாதானத்தை இழக்க, தெய்வீக அன்பை இழக்க, தேவனுடைய கிருபையை இழக்க, தேவனுடைய ஐக்கியத்தை இழக்க, எல்லாம் இழந்தவர்களாய் அந்த தோட்டத்தை, அருமையான தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யாரும் எவரும் அதற்குள்ளே பிரவேசிக்காமல் இருப்பதற்கு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் பிரவேசிக்க முடியாது. மரிக்கிற வரையிலும் யோசித்து இருப்பான் யோவா. அந்த காலகட்டத்திலே ஆதாம் தன் வாழ்க்கையில் மரிக்கின்ற வரையிலும் யோசித்து இருப்பான். எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாயிருந்தோம், எந்த அளவுக்கு கிருபை பெற்றவளாயிருந்தோம்.
நாங்கள் செய்த தவறின் நிமித்தமாக இந்த பூமியே சபிக்கப்பட்டதே. சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, உண்மையான அன்பு இல்லை. செய்த பாவத்திற்காக உடனே அந்த குடும்பத்திலே ஒரு மரண தண்டனை. கொலைபாதகனாய் ஒருவன் மாறிவிட்டான், கொலை செய்து விட்டான். பாவம் யாரையும் விடுவது கிடையாது. பாவத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, பாவத்தை நேசிக்க கூடாது, பாவத்திற்கு அடிமையாக கூடாது. அப்போ இவ்விதமாய், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு விட்டார். எதற்காக? பாவத்தினாலே தூண்டி விடுகிற பிசாசு தண்டிக்கப்படும்படிக்கு குற்றங்களை செய்ய தூண்டி விடுகிற பிசாசு, பொய் சொல்லுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் அநியாயம் செய்வதற்கும் அக்கிரமம் செய்வதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டது மிக பெரிய இழப்பு. அவன் இழந்தது வாழ்நாளெல்லாம் அவன் மனவேதனை அடைகின்ற அளவுக்கு பெரிய பெரிய இழப்புகளை பெற்றுக்கொண்டான், இழந்தான். எனக்கு அருமையானவிலே, அவனுடைய வாழ்க்கையை போல நாம் இழக்கக்கூடாது. அவன் ஆதி முதல் பாவம் செய்த அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிந்த பிறகு அவர்கள் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்ட அவர்கள் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டு கஷ்டம் இல்லாத சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அங்க வேர்வை தண்ணி கொட்டாதபடி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ அவன் வேர்வை விட்டு கஷ்டப்பட்டு மண்ணிலே அவன் வேலை செய்து அந்த மண்ணிலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த மண்ணிலே இருந்து வருகிறதை அவன் உட்கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் பாவம். பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தபடினால் பிசாசு செய்த தீங்கில் அகப்பட்டு கொண்டபடினாலே நமக்கு மிக பெரிய இழப்புகள் ஏற்படும். ஜாக்கிரதையோடு எடுக்க வேண்டிய நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், கிறிஸ்துவை பின்பற்றுவேன், கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவேன், அவருடைய அன்புக்குள் நிலைத்து நிற்பேன், ஆண்டவரை விட்டு பிரியாதபடி விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன். எந்த விதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது என்று ஃபைட் பண்ணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நேசிக்கிற கர்த்தர் அவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர் இயேசு. சிலுவையிலே பிசாசை கொன்றார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் பிசாசினுடைய கிரிகளை அவர் அழித்து நம்மை விடுதலை ஆக்கும் போது நீ நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். மரணம் நேரிடுதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தன் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், அந்த இரத்தம் தான் நமக்கு மேன்மை, அந்த இரத்தம் தான் நமக்கு பெருமை, அந்த இரத்தம் தான் உண்மையாய் நம்மை விடுதலை கொடுப்பது, அந்த இரத்தம் தான் நம்மை காப்பாற்றுவது, அந்த இரத்தம் தான் நம்மை ஆதரிப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ
வசனத்தினாலும் வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ வசனம் அவர்களுக்குள் வாழ்ந்தது, வசனம் அவர்களுக்குள் இருந்தது, அந்த வசனம் அவர்களை காப்பாற்றினது. அந்த வசனத்தான் அவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருப்பதற்கு தூண்டி விடுவது. அந்த வசனத்தான் காப்பாற்றப்படுவது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொள்ளுகிற ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிற கர்த்தர் அவர். நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளு, அதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நம்முடைய சாட்சி இந்த உலகத்துல கெடக்கூடாது. கெடுப்பதற்கு உனக்கு விரோதமாய் எழுமுகிறான் பிசாசு. அந்த பிசாசை முறியடிக்க, பிசாசு எதிர்த்து நிற்க சத்தியத்தை என்னும் அந்த பட்டயத்தை எடுத்து அவனை விரட்ட வேண்டும். இயேசுசாமி அப்படித்தான் செய்தார். என்னென்னவோ சொல்லி பார்த்தான் ஆண்டவர். என்னை வணங்கும் என்ற அளவுக்கு போயிட்டான். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லிவிட்டான். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அமைச்சார். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அவனை எப்படி அடித்தார் அப்பா, அது நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அடிக்க வேண்டும், பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு இசைந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையாக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காட்டுகிறாய் அந்த உலகத்தில். இந்த உலகத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல அநேக சோதனைகள் உண்டு. கையில வச்சுன்னு இருக்கிற இந்த இன்டர்நெட், இன்டகிராம், பிள்ளைகள் எந்த அளவுக்கு கெடுகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கு வளர்ந்து வர சமுதாயங்கள் எல்லாம் கெட்டு போகிறதற்கு காரணம் கைபேசி. இவைகளுக்குள்ளே போய் தன் ஆத்துமாவை கரைப்படுத்திக் கொண்டு, தன் சரீரத்தை கரைப்படுத்திக் கொண்டு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாய் வாழ்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாட்சி உள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீ மனமாறி வாழ வேண்டும், மனம் திருந்தி வாழ வேண்டும், சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த சிலுவையினுடைய உபதேசம் உண்மையாகவே உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், என்னுடைய பாவங்களை அவருடைய சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் நம்மை கழுவுகிறது. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அப்போ அந்த நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அப்போ தன் கைகளை ஆண்டவர் ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணிக்கு ஒப்பு கொடுத்தார், சிரசை முள்மூடிக்கு ஒப்பு கொடுத்தார், தன் இதயத்தை அவர் விழாவில் குத்தினானே
அந்த குத்தும் போது ஏன் குத்துகிறாய் என்று கேட்காமல் ஒரு சிலுவையை பொறுமையோடு சகித்து ஜெயம் கொள்ளுகிற கர்த்தராய், வெற்றி பெறுகிற கர்த்தராய் மாறினார். அதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் தான் இன்றும் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய இரத்தமாய் இருக்கிறது. துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைதனங்கள் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, ஆமா, பிசாசுக்கு என்ன இருந்தது என்றால், இருக்கிறது என்றால் துரைதனங்கள், அதிகாரங்கள். அதுல ஒன்று இருளின் அதிகாரம். உரிந்து கொண்டு வெளியரங்கமாக சிலுவையிலே வெற்றி சிறந்தார், வெற்றியை கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுடைய அதிகாரத்தை சிலுவையிலே வென்றார், வெற்றி சிறந்தார், வெற்றியின் நாயகனாய் வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19, இதோ சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய். அப்போ அந்த சர்ப்பம் ஆதாமை ஏவாளை ஏமாற்றின அந்த சர்ப்பம், அந்த சர்ப்பத்தையும் மிதிப்பாய். தேள்களையும், தேளுக்கு அது கொட்டக்கூடிய தன்மை, அது விஷம் கக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனாலே பாதிக்கப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட விஷமுள்ள சர்ப்பத்தையும் விஷமுள்ள தேள்களையும் மிதிக்க உனக்கு கிருபை கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் எந்த அளவுக்கு மிதிக்கிற அந்த காலை காப்பாற்றுகிறவராய், அந்த காலுக்கு எந்த சேதம் அணுகாதபடி காக்கிற கர்த்தராய் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என கர்மியானவிலே, சத்துருனுடைய சகல வல்லமைகளும் மேற்கொள்ளவும். அப்போ சகல வல்லமைகளையும், அவனுக்கு அதிகமான வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வல்லமை செயல்பாடில் இருக்கிறது. ஒருவனை வியாதிக்குள் ஆக்குறான், ஒருவனை பாவத்திற்கு அடிமையாக்குறான், ஒருவனை சாபத்துக்குள் ஆக்குறான், ஒருவனை தேவ கோபாக்கினிக்கு ஆளுகிறான், ஒருவனை அக்கிரம் பண்ணுவதற்கு தூண்டி விடுகிறான், பாவத்தினுடைய அடிமைதனத்திற்கு வழிகாட்டுகிறான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையை பாவத்திற்கு அழிய வேணும் என்று எத்தனம் பண்ணுகிறவர். ஆனால் கிறிஸ்து அந்த சிலுவையின் உபதேசம் நம்முடைய பாவ அடிமைதனத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மோடு அவர் வாழவும், நம்மை பலப்படுத்தவும், நம்மை காப்பாற்றவும், நமக்கு உதவி செய்யவும், நமக்கு துணையாய் நிற்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவராய் இன்று இருக்கிறார். அவர் காப்பாற்றுகிறார். அவரிடத்தில் விண்ணப்பத்தில் கேட்கும் போது சகல வல்லமை உள்ள பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிந்திக்க வேண்டும், பிசாசை எதிர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்கு என்ன கொடுக்கிறார் என்றால் அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரம் பெற்றவர்களாய், அதிகாரத்தில் நிலைத்து நிற்கின்றவர்களாய், ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு, ஆகவே அதிகாரத்தை கொடுக்கிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கவும், எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கவும், எல்லா அசுத்தாவிகளை அழிக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் என்றால் அதிகாரத்தை கொடுத்தார். மத்தேயு 10:1 எழுதி இருக்கிறது அதிகாரம். இந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாரத்தை கொடுத்த பிறகு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசு ஒன்னும் பண்ண முடியாது. நான் இருக்கும் போது ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் அர்த்தம். அது அப்பா கூட இருக்கும் போது அவனுடைய வல்லமைகள் ஒன்றே இல்லை. அப்பாவுக்கு முன்பாக அப்பா காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர், துணையாய் நிற்கிறவர், நமக்கு உறுதுணையாய் நிற்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து, சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து இந்த மாலை நேரத்திலே பார்த்தோம். அதுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை, அது கிருபையாய் இருக்கக்கூடிய வல்லமை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். ஆகவே பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசு கிறிஸ்து எல்லா இரத்தத்தினாலே சுத்திகப்படவும், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படவும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு பலியானார். இந்த சிலுவையின் உபதேசத்தை சுமந்து சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சிலுவையின் உபதேசத்தை, சிலுவை குறித்ததான ஆண்டவரே இந்த அருமையான செய்தி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த சிலுவையின் உபதேசம் எங்களை மாற்றினது, எங்களை குணமாக்கினது, எங்களை விடுவித்தது, எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது, எங்களுக்கு நித்திய ஜீவனை. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும், ஆதரியும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் இந்த சத்தியத்தின் மூலமாக பேசும் சாட்சி உள்ளவர்களாயிருக்க, பாவத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாயிருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். சிலுவையின் உபதேசமும் அதிகாரங்களும் அந்த தலைப்பின் கீழே எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. God bless you. Thank you, brother. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியேல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கித்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் மறு ஒலியப்பிலே கேட்க போன்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. Amen. Thank you. God bless you, brother. Thank you.